வீடியோல நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல்ல இந்த ஆஃப்செட். ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் ஃபார்ம் பண்றேன். இந்த மாதிரி டிராயிங் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ 3 types of offset இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ரொபகேஷன், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் ப்ரொபகேஷன், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ப்ரொபகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நோ ப்ரொபகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நோ ப்ரொபகேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப்பில் எத்தனை செக்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 செக்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டை நான் எப்படி பிரிக்கலாம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன், இன்னொன்று ஸ்ட்ரைட் லைன், அதை ஒட்டிய டேஞ்சன்ட் லைன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த நோ ப்ரொபகேஷனோட ஃபார்மேஷன் என்னன்னா, நான் ஒரு செக்மெண்ட்டை கிளிக் பண்ணேன்னா அந்த செக்மெண்ட்டை மட்டும்தான் என்னால் ஆஃப்செட் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த செக்மெண்ட்டை டபுளாக செலக்ட் பண்ண முடியாது. இதுவே நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்செட் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு இந்த 3த்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் கொடுக்குறேன். ஸோ ஆஃப்செட் கொடுக்கும்போது எனக்கு இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் நான் இந்த மாதிரி எனக்கு தேவையான எல்லாம் ஒன்று கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது ஒன்றும் மேசிவாக இருக்கலாம், இல்லைன்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நோ ப்ரொபகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்மளால் ஆஃப்செட் பண்ணிட முடியும், ஒன்றாவோ இல்லைன்னா தனித்தனியாகவோ. உதாரணத்துக்கு நான் இதை செலக்ட் பண்ணிட்டு பண்ணேன்னா என்னால் ஒரு செக்மெண்ட்டை மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ரொபகேஷன். இதுதான் காமனாக எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறது. ஒட்டுமொத்த எதெல்லாம் நம்ம வந்து ஆஃப்செட் பண்ணணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டபுள் சைடு வேணுமா சிங்கிள் சைடு வேணுமான்னு கொடுத்துட்டோன்னா அது ஃபார்ம் ஆகிடும். அடுத்த ப்ரொபகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் ப்ரொபகேஷன். ஸோ டேஞ்சன்ட் ப்ரொபகேஷன்னா அதுவும் நார்மல் தான். நான் இந்த லைனை கொடுத்தா எப்படி இந்த மாதிரி வெறும் லைன் மட்டும் செலக்ட் ஆகுது. இதுவே இந்த லைனையும் டேஞ்சன்சி ஆர்க்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகும்போது அந்த லைனை செலக்ட் பண்ணால் எனக்கு அந்த லைனும் அதோட இருக்கிற டேஞ்சன்சி ஆர்க்கும் சேர்த்து ஆஃப்செட் ஆகும். இதை நான் டபுள் கிளிக்கு ஏதோ பண்ண தேவையில்ல, கண்ட்ரோல் எதுவுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சூஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம எதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ப்ரொபகேஷன். பாயிண்ட் ப்ரொபகேஷன்ன்றது என்னன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த செக்மெண்ட் எது கூட எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, எது கூட எல்லாம் செயின் லூப்பில் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் ஆகும். ஸோ இந்த ஆஃப்செட்டுக்கு வந்து ஷேப் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது என்ன ஷேப் லிமிட்டேஷன்ஸ்னா, இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேப்போட ஆஃப்செட்டாக இருக்கும். அது தாண்ட பார்த்தீங்கன்னா அதோட நார்மல் சைஸ் ஆகிடும். அதுக்குன்னுட்டு சம் டிஸ்டன்ஸ் லிமிட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃப்செட் பண்ணோன்னா ஆஃப்செட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ரொபகேஷன் வேணும். ஸோ காமனாக நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருமே வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம செலக்ட் பண்ண தெரிஞ்சிருப்போம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் கொடுப்போம். எந்த சைடு வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் 3த்தையும் யூஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஒவ்வொரு கமெண்ட்டும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்கெட்ச் டூலில் வந்து அதோட ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லா டூலுக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கும். இல்லைன்னா அதோட டேட்டா எப்படி கொடுக்கணுன்னுட்டு இருக்கும். அது வந்து எண்ட் பாயிண்ட் கொடுக்க போகிறீங்களா, சென்டர் பாயிண்ட்டா, ஸ்டார்ட் பாயிண்ட்டான்றது இங்கே இருக்கும். அதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். எனக்கு வந்து போத் சைட்ஸ் ஆஃப்செட் வேணும்னு கொடுக்குறேன்.
இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்கணும்னா நான் டேப் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வரும். நான் எனக்கு 10 வேணும்னு கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்செட் சொல்லுவோம். இந்த ஆஃப்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மல்டிபிள் ஆஃப்செட்டும் பண்ண முடியும். மல்டிபிள்னால் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து 5 வேணும். ஸோ நான் போத் சைடு கொடுத்துட்டு என்ன டிஸ்டன்ஸில் வேணும்னா 2 டிஸ்டன்ஸில் வேணும்னு கொடுத்து ஓகேன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். வயரிங், பைப்பிங் அந்த மாதிரி விஷயத்தில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் ஆஃப்செட். தேங்க்யூ.